இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நீங்கள் எதிர்நோக்குவது, நீங்கள் தேடி வந்திருப்பது, நீங்கள் காத்து கொண்டிருப்பது ஒரு விஷயத்துக்காக, அது நடக்க வேண்டும் என்பதற்காக, அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிறீர்கள் இல்லையா? வசனம் பவுலடிகளார் நமக்கு இன்றைய எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 6வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட முதல் அந்த வாசகத்தில் உள்ள வசனத்தை மீண்டும் ஒரு முறை இன்று இதயத்தில் நீங்கள் மனப்பாடமாய் கொண்டு செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு 52 வாரம் இருக்கா ஒரு வருஷத்தில், அதில் ஒரு 10 வாரம் ஏதாவது வேலையாயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வாரம் ஒரு வருஷத்தில் 40 வசனம் உள்ளே இருந்தால் கூட நீங்கள்லாம் கோடீஸ்வரங்க. உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடிச்சு மலைக்கு நீங்கள் ஆட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் பாதையில், உங்கள் பயணத்தில் எதுவும் உங்களை நெருங்க முடியாது, யாரும் உங்களை நெருங்க முடியாது, யாரும் உங்கள்கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா 40 வசனம் உங்களுக்கு கிடச்சிரும்ல. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு வசனத்தை மனசில் ஆழமாக நம்ம பதிச்சு தான் போகிறோம். குறிப்பாக இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். கிறிஸ்து பிறந்தார், ஆண்டு பிறந்தது, தைத்திருநாள் பிறந்தது, நாமும் வந்திருக்கிறோம். வரிசையாக எல்லாம் புது காரியம். அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வசனத்தையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார். நீங்கள் காத்து கொண்டிருப்பது, நம்பிக்கொண்டிருப்பது, எதிர்நோக்கி கொண்டிருப்பது முழு உறுதி பெரும் பொருட்டு. ஃபுல்லாக இருக்கணும். அறப்பிரசவம் குறப்பிரசவமாக இருக்கக்கூடாது. 4 மாதத்தில் 5 மாதத்தில் பெற்றெடுத்து அதை கொண்டு போய் இங்குபெட்டரில் வச்சு அதுக்கு பார்வை பார்த்து ஓனியம் பார்த்து அது வளர்ந்து வரும்போது குறப்பிரசவமா எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை, அதை பார்த்தாலே தெரியுதுல, அந்த பேச்சே அப்படித்தானே இருக்குது. மூளையில் 6 நரம்பில் 2 நரம்பு ஒழுங்காக வளராமல் அதெல்லாம் பேச்சில் பார்த்தீங்கன்னா சண்டையும் சச்சரவுமா, கூப்பாடும் கூத்துமா. குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும் குறப்பிரசவம்னா அதில் அவ்வளோ பாடு இருக்கா இல்லையா? அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உனது எதிர்பார்ப்பு, நீ தேடி வந்திருக்கிற காரியம், நீ எதிர்நோக்கி வைத்திருக்கிற காரியம், இதன் பேர் ஹோப் அப்படின்னு சொல்றாங்க. பாப்பரசர் மேல ஒரு வசனம் மாத்திருக்கோமா? என்ன வசனம் போட்டிருக்கோம்? எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த 2025வது ஆண்டு ஜூபிலி ஆண்டை பாப்பரசர் எதையாவது சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹோப், நம்பிக்கையினுடைய உச்சம் இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவை. ஆகவே நாமெல்லாம் திருப்பயணிகள், இந்த உலகத்திலிருந்து இறைவனை தேடி போகிற திருப்பயணிகள். ஆனால் வெறுங்கையை வீசிக்கொண்டு போகிற திருப்பயணிகள் அல்ல, உண்டு என்கின்ற வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிற திருப்பயணிகள். ஹோப் அப்படின்னா அது இன்றைய பற்றியதல்ல, நாளையை பற்றியது. ஃபெய்த் அப்படிங்கிறது இன்றைய பற்றியது. நமது கிறிஸ்தவ விசுவாசத்திலே 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை: லவ், ஃபெய்த், ஹோப். இந்த 3 வார்த்தை என்ன வார்த்தைலாம் சொல்லுங்க? லவ், சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன வார்த்தை? முதல் வார்த்தை. 2வது ஃபெய்த், என்ன வார்த்தை? 3வது ஹோப், என்ன வார்த்தை? அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா லவ்னா என்ன வார்த்தை? தமிழில் சொல்லுங்க, அன்பு. பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்றாருல, இதெல்லாம் 3 முக்கியமானது. ஆனால் 3இல் எது முதன்மையானது என்று அவர் சொல்லுவார் 1 கொரிந்தியர். ஆகவே முதல் வார்த்தை என்ன வார்த்தை? அன்பு. 2வது வார்த்தை ஃபெய்த். ஃபெய்த்னா என்ன வார்த்தை தமிழ்ல? ஃபெய்த்னா நம்பிக்கை. என்ன வார்த்தை? சத்தமா. இதெல்லாம் இருக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு தான் அந்த வசனமே. 2வது வார்த்தை நம்பிக்கை. 3வது வார்த்தை தான் எதிர்நோக்கு. அப்ப பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. விசுவாசம் என்பது பழைய வார்த்தை, அந்த ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு. ஹோப் என்பதுதான் இன்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த ஹோப்னா, பிள்ளைங்க வீட்டில் வளருது, ஆனால் பிள்ளைங்களை பார்த்தா நமக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிக்கா இல்லையா? நம்ம வீட்டில் பிள்ளைய பண்ணுற சேட்டையும், படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க, வீட்டு பாடம் எழுத சொன்னால் எழுத மாட்டாங்கிறான். வளர்ந்து வரும்போது அந்த பையன் கட்டுப்பாடோடு இருப்பானான்னு பார்த்தா அவன் சுற்றுற பசங்கள்லாம் நம்ம பார்வையில் அவ்வளோதான் ஆகாது. இது இப்படியே வளர்ந்து வந்தால் அந்த பிள்ளை என்னத்துக்காகும், இந்த பையன் என்னத்துக்காகும், ஐயோ நம்ம வாழ்க்கை என்னத்துக்காகும் அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சமும் இன்னைக்கு பெற்றோருக்கு இருக்கா இல்லையா?
என்ன செய்யணும் தெரியல ஃபாதர், நான் திணறேன் ஃபாதர். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்தாம்னா அதில் தான் உட்கார்ந்துருக்கான். ஏலன்னு கத்தி ஏமா கேளுன்னு சொல்லி நமக்கு தான் அல்சரும் தொண்டை வலியும் வருதே தவிர பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் இல்லை ஃபாதர். இந்த வசனம் வீட்டுகளில் நடக்கா இல்லையா? அப்போ வீட்டில் மட்டும் இல்லை, நாட்டை பாருங்க. நினைச்சா தூங்க முடியுமா? பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அல்லது இந்த வாழ்வியல் சூழலாக இருக்கட்டும், அல்லது விலைவாசி போகிற போக்கா இருக்கட்டும், எதா வேண்டாலும் இருக்கட்டுமே. நல்லவனுக்கு காலமா? இந்த உலகத்தில் இன்னைக்கு நல்லவங்களுக்கு காலமா? கெட்டவனுக்கும் அநீதியாக போய் அராஜகம் பண்ணுறவனுக்கும் காலமா? அமைதியாக போகிறவனை கூப்பிட்டு யாராவது பாராட்டுறாங்களா, அல்லது அடிதடியாக போகிறவனை கூப்பிட்டு பாராட்டுறாங்களா? இந்த உலகத்தில் இப்போ என்ன நடக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் பாப்பரசர் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். யோ, ஜூபிலி கொண்டாடுறதுக்கு என்னையா இருக்கு? இந்த நாடு நகரம் எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டா, மேலிருந்து பாப்பரசர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், நாம் நம்பிக்கையின் பிள்ளைகள், எதிர்நோக்கின் பிள்ளைகள், உண்டு என்கின்ற பிள்ளைகள். இல்லைன்னு மட்டும் நீங்க நம்பி இருக்காதங்க. ஐயோ வீணா போயிருமோன்னு, அந்த கடைசி வந்து கலைஞ்சிருமோன்னு, அல்லது ஒன்றுமில்லாம பேருமோன்னு வெறுமையின் பிள்ளையா இருக்காதங்க. மாறாக நிறைவின் பிள்ளைகளாய் பயணப்படுங்கள். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? இந்த மூன்றாவது வார்த்தை ஹோப் அப்படின்னா என்னன்னு, இந்த ஹோப்புங்கிறது இருந்தா தான் வாழ்வில் நம்ம நடக்கவே முடியும். இல்லைன்னா நம்ம நடந்துக்கிடவே மாட்டோம். ஆனா இந்த ஹோப்புங்கிறது நமக்கெல்லாம் இருக்கு. நீங்கெல்லாம் பாஸ் மார்க் வாங்கின ஆளுங்க, ஏறக்குறைய 35, 40, 60, 70 வரைக்கும் இங்கே ஆள் இருக்கு. நீங்கெல்லாம் ஃபெயிலாக போன ஆட்கள். ஃபெயிலாக போன ஆட்கள் எங்கே தெரியுமா இருக்கு? டாஸ்மார்க் கடையில் போய் பாருங்க, அவங்களாம் ஃபெயிலாக போன ஆட்கள். ஏன்னா அவனுக்கு வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், கழுத குடிச்சு செத்து தொலைவோம். ஆமாங்க, நிறைய பேர் குடிக்கிறவன்ட்ட கேட்டால் சொல்கிறான். அதே போல் இந்த மொபைலையே வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கும் சில ஆட்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது உருப்படியாக செய்யி, இப்போ என்ன செஞ்சு என்ன செய்ய போகிறோம், இருக்கிறது வரைக்கும் என்னத்தையா சாப்பிட்டுட்டு போகிற அன்னைக்கு கழுதைய போவோம். நாட்டில் எவன் யோக்கியன் எவன் நல்லா இருக்காமனு பேச ஆரம்பித்தாங்கன்னா புலம்பி தீத்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசணும்ல, இதையே அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 20 மணி நேரம் பேசுவாங்க. பேச விட்டா 2 நிமிஷம் பேசினது தப்பு இல்லை. ஏன்? அது உண்மை, ரியாலிட்டி அதுதான், யதார்த்தம் அதுதான். ஆனா அது முழு உண்மை கிடையாது. அது ஒரு பகுதி, அது இருக்கிறது, கண்ணு முன்னால் இருக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லுவார், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் வாழுகிற மனிதர்கள் அல்ல, நாம் காணாதவற்றை நோக்கி நகர்கிறோம். காண்பவற்றிற்கு பின்னால் என்ன இருக்கிறதோ அதை நோக்கி நகர்கிறோம். காண்பது என்னது? முட்டை, கோழி போட்ட முட்டை. இந்த காண்ப முட்டைக்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு கோழி குஞ்சு இருக்கு. நான் முட்டைக்காக வாழல, கோழி குஞ்சிக்காக வாழ்றாள். இந்த முட்டைக்காக வாழ்ற ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க? எடுத்தோமா, ஆம்லேட் போட்டோமா, சாப்பிட்டோமா, ஏப்ப விட்டோமா, முடிஞ்சுது. என்ன ஆச்சு? அவ்வளவுதான். நாம என்ன செய்ய முடியும்? ஆனா இந்த கோழி முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்கு, அது வளர்ந்து வரும், அந்த குஞ்சு இன்னொரு முட்டை போடும், அடுத்த தலைமுறையை உருவாக்கும். இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஹோப், இதுதான் உண்டென்ற தத்துவம், ஆம் என்ற தத்துவம். எனவே ஆம் என்ற தத்துவத்தை சொல்வதுதான் இந்த எதிர்நோக்கு என்று சொல்லப்படுகிற ஹோப். நாம் எல்லாம் அப்படிப்பட்ட திருப்பயணிகள். புரிஞ்சா? எனவேதான் சொன்ன, இந்த குறப்பிரசவத்தில் இருந்தா சிக்கல் இருக்கு. இந்த டாஸ்மார்க்கோ அல்லது புலம்பி தீர்ப்பதற்கோ அல்லது கடனை வாங்கி கொண்டு ஊர் ஊராய் ஆடம்பரமாய் சுற்றி திரிந்து விட்டு எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்தோம் என்று விழுந்து போகிறவர்களோ நாம் அல்ல. நமக்கு டிசிப்ளின் இருக்கு, நமக்கு ஒழுங்கு இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு நாளைய எதிர்நோக்கு இருக்கிறது. நாம் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால தான் சொன்னேன், இங்க இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் 35 மார்க்குக்கு மேல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி 35, 40 பத்தாது, நீ 90க்கு மேலையாவது எடுக்கணும். உன் நம்பிக்கை நிறைவாய் இருக்க வேண்டும், உன் எதிர்நோக்கு முழுமையாய் இருக்க வேண்டும். இப்ப வசனத்துக்கு வாங்க. நீங்கள் காத்திருப்பது, எதிர்நோக்கி இருப்பது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகின்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். முதல்ல இருந்த அதே ஆர்வம்,
முதல்ல இருந்த அதே பற்றுறுதி, முதல்ல இருந்த அதே பிடிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். புரிஞ்சா? நாங்கள் 1ஆம் கிளாஸில் போய் கேட்போம். கவுன்சிலிங் கொடுக்கறதான வழக்கம். அதனால் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஜாலியாக போய் வம்புழுக்கிறோம்ல. 1ஆம் கிளாஸில் போய் அந்த பையன்ட்ட நீ என்னவாக போகிறாய் அப்படின்னு கேட்டா அந்த பையன் உடனே சொல்லுவான் நான் டாக்டர் அப்படிமா இருந்தேன். உடனே ஒருத்தன் இருந்துச்சு நான் இன்ஜினியர் அப்படிமா, நான் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அப்படிமா, நான் ஒருத்தன் கலெக்டர் அவன் அப்படிமா. இப்படி பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எத்தனாம் கிளாஸில், எத்தனாம் வகுப்புல? சத்தமாக தான் சொன்னா என்ன? எத்தனாம் கிளாஸில்? எனக்கு சத்தம் பத்தலையே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனாம் கிளாஸில் இப்படி சொல்லுவான்? 1ஆம் கிளாஸில் இப்படி சொல்லுவான். ஃபாதர் நானும் அப்படித்தான் ஃபாதர் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா வாரேன் விஷயத்து. 1ஆம் கிளாஸ் முடிஞ்சா அடுத்து 6ஆம் வகுப்பில் போய் கேட்போம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு எழுப்புனா அங்கேயும் சொல்லுவான், உரத்து சொல்லுவான். ஆனால் முதல்ல 1ஆம் கிளாஸில் எல்லா பையனும் இப்படி தான் சொன்னான். 6ஆம் கிளாஸ் போகும்போது பாதி பேர் சொல்லுவான், மீதி பாதி பேர் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னா நான் சொன்னால் டீச்சர் திட்டுவாங்க அப்படிமா. ஏன் டீச்சர் திட்டுவாங்கண்ணா, எப்போ பார்த்தாலும் நான் தான் சேட்டை பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். நான் இன்னைக்கு பிறகு கலெக்டர் ஆவேன்னு சொன்னால் ஜாமியார் வரும்போது கலெக்டர் ஆவேன்னு சொன்னியல, நீ கலெக்டர் ஆகிருவியல, நீ அப்படியாலும் படிக்கணும்னு கேட்டால் நான் என்ன போல சொல்லுவேன், இவர் சும்மா சண்டே விட்டு போயிடுவார் உங்களுக்கு அப்படின்னு. 6ஆம் கிளாஸ் பையன் பாதி பேர் பேண்டுருவான், மீதி பாதி பேர் தான் இந்த ஹோப் வச்சிருப்பான். இப்போ புரிஞ்சுச்சா? 1ஆம் வகுப்புல இருந்தவன் எல்லாருக்கும் ஹோப்பு, 6ஆம் வகுப்புல இருந்தவனுக்கு பாதி பேருக்கு ஹோப்பு. இது 10ஆம் கிளாஸில் போய் கேட்டா நல்லா ஜோம் பண்ணுங்க சாமி, பாஸ் பண்ணுறதே பெருசு சாமி, நான் பாஸ் பண்ணுவேனான்னு யோசிக்க, நீங்கள் ஏன்ட வந்து நீ ஐஏஎஸ் படிக்கிறியான்னு கேட்டா என் நிலைமை என்னத்துக்காகும்? முடிஞ்சா? இப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜ் போயிருப்பான்ல, காலேஜில் போனா ஃபர்ஸ்ட் இயரில் போய் கேட்போம், டே அப்படின்னா 50,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்பா. நீ ஏன்டா அந்த காலேஜுக்கு வந்தானா, நீ நோ தேட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா இங்கிலீஷில் தக்கன்னு போகும், நல்லா இருக்கும் ஜாலியாக. சொல் தம்பி அப்படின்னு பேர் போட்டு குறிச்சிக்கணும். 3ஆவது வருஷம் அவன் காலேஜ் முடிக்கும் போது போனா என்னடா ஆச்சு அப்படின்னா கேம்பஸில் ஒரு வேலை கிடைக்குமான்னு கடவுள்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாயிண்ட் புரியுதா? தொடக்கம் எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருக்குன்னு. இது படிக்கிற பையனுக்கு மட்டுமில்ல, வீட்லையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? கல்யாணம் முடிக்கும் போது அழுதுகிட்டேவா கல்யாணம் முடிச்சிங்க? குடும்பம், உறவு, வாழ்க்கை, பிறகு படிப்பு, வேலை, வீடு, நகை, இது அது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கனவா வச்சுக்கிட்டு நம்பிக்கையா வச்சுக்கிட்டு தானே கல்யாணத்துக்கு போறீங்க. இன்னைக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் அடுத்த வார தலைமுறைக்கு இல்லை, அதனால தான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. பையனுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி. ஒரு பையனுக்கு 33 வயசு அவன் அப்பா கூட்டு வராரு, கல்யாணம் முடிச்சு தொலைக்க மாட்டேங்காமனு. இல்லை நீ கல்யாணத்தை முடிச்சாத்தா என்னடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், ஃபாதர் நானே படாத பாடு விட்டுட்டு இருக்கேன், இன்னொருத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படவா? முதல்ல நான் ஒரு வீடு கட்டணும், அடுத்து ஒரு தொழில் தொடங்கணும், வீட்டையும் கட்டி தொழிலையும் தொடங்கி நான் இவ்வளவு சிறப்பானா மட்டும்தான் கல்யாணம் முடிப்பேன். அதுக்குள்ள 50 வயசு ஆயிரும் போலுக்கடா. நானும் அதைத்தான் சொல்றேன், இதெல்லாம் நடந்தா கல்யாணம் கட்டுறேன், இல்லைன்னா வேண்டாம். அந்த தெளிவா இருக்கா? அதே மாதிரி இந்த பிள்ளைங்க கல்யாணம் முடியலன்னு கூட்டு வந்தாங்கன்னா பேசினா அதுவும் அதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் என்ன கேட்கிறேன்னா ஃபாதர் அப்படின்னு ஒரு 5 பட்டியல் போடும். ஏம்மா இதெல்லாம் போய் உருவாக்கிக்கலாமா? நோ இருந்தா தான் போவேன். புரியுதா? இன்றைய தலைமுறை நம்பிக்கை இழந்த தலைமுறை, எதிர்பார்ப்பு இல்லாத தலைமுறை, ஹோப் இல்லாத தலைமுறை, நாளையை பற்றி ஒரு எதிர்மறை சிந்தனை கொண்டிருக்கிற தலைமுறை, நேர்மறை சிந்தனை கொண்டிருக்கிற தலைமுறை அல்ல. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. நீ ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன கொண்டிருந்தாயோ அதே உறுதிப்பாடு, அதே உள்ள உறுதி கடைசி வரைக்கும் வச்சுக்க. எப்படி ஃபாதர் வைக்க முடியும்? நீங்க என்ன பேசுறீங்க ஃபாதர்? புருஷன் நான் நினைச்சு வந்த மாதிரி இல்லை. கல்யாணம் முடிக்கும் போது நல்லாவே நம்பித்தான் கல்யாணம் முடித்தேன். அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவான், நல்ல பொண்டாட்டின்னு நினச்சி தான் கல்யாணம் முடித்தேன். அவன் வாய் இருக்கே வாய், என்னை கொல்லுன்னு கொண்டா, நிம்மதியே இல்லைன்னு அவன் உங்களை சொல்லுவான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனை சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? இவன் அப்படி வேலை பார்க்கான், இப்படி வேலை பார்க்கான், அவனை நம்பி வந்தா கடைசியில் இவ்வளவு கடன் இருந்திருக்கு, அப்படி இருந்திருக்கு. இதுல எப்படி ஃபாதர் நான் அதே நம்பிக்கையை வைக்க முடியும்? நீங்க சும்மா பிரசங்கம் பண்றதுக்காக மேடை கிடைச்சதுன்னு பேசக்கூடாது ஃபாதர். ரியாலிட்டிக்கு வாங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. இன்னைக்கு ஆர்கியூ பண்றதுக்கு ஆள் தயாராயிடுச்சு. ஏன்னா தொடக்கத்தில் நான் எதையோ நினைத்தேன், ஏதோ இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உறுதியோடு இரு, உனக்கு வெற்றியை தர வேண்டியது என் கடமை. இதுதான் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப்.
இன்னைக்கு தவக்காலத்தில் டூர் கூப்பிடுவோம்ல, தவக்காலத்தில் டூர் போடும்போது நான் சொல்லுவேன், மே மாதம் ஒரு டூரு, தவக்காலம் ஒரு டூரு, பிறந்த நாளுக்கு ஒரு டூரு, கிறிஸ்மஸுக்கு ஒரு டூரு. இன்னைக்கு வீட்டில் அப்படி பழகிட்டாங்களா இல்லையா? எல்லாரும் பழகிட்டாங்களா இல்லையா? வருஷத்துக்கு 4-5 தடவையாவது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணும்னு. தவக்காலத்தில் கோயில் குளமாக போடணும்னு நம்ம பிளான் பண்ணா ஆட்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் தானே பக்கத்தில் ஒரு அருவி இருக்கிற இடமா பார்க்கணும், ஒரு கடல் இருக்கிற இடமா பாருங்க. கேரளா பக்கம் போவோமே, ஏன் இந்த சிவகங்கை பக்கமாக போனா என்ன? அது வெயில் அடிக்கும், கேரளாவில் குளிராக இருக்கும். நீ தவக்காலத்துக்கு டூர் பிளான் பண்ணுறியா இல்லை டூர் பிளான் பண்ணுறியா? தவக்காலம் சொல்றது என்ன? பில்கிரிம்ஸ், அதாவது தவக்கால திருப்பயணம். ஐயோ அது பேர் வேறு இங்கிலீஷ் சேர்த்து போட்டோம். அதாவது பில்கிரிமா பிளான் பண்ணுறியா டூரா பிளான் பண்ணுறியாங்கிறது தான் பிரச்சனை. பில்கிரிமுக்கும் டூருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பில்கிரிமுக்கும் டூருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. பில்கிரிம் சொன்னா திருப்பயணிகள், டூர்னு சொன்னா உல்லாச பயணம். வந்துடுது வார்த்தை, வந்துடுது. உல்லாச பயணமா திருப்பயணமா? அப்போ பாப்பரசர் நமக்கு என்ன தெரியுமா வசனம் கொடுத்துருக்கணும்? பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப்னு சொல்லப்படாது, என்ன சொல்லியிருக்கணும்? டூரிஸ்ட் ஆஃப் ஹோப்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோ. நாமெல்லாம் உல்லாச பறவைகள், உல்லாச பயணிகள்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். திருப்பயணிகள் என்பதற்கும் உல்லாச பயணிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். பஸ்ஸில் ஏறின உடனே இல்லை ஜோமாலை கையில் எடுங்க, ஜோமாலை சொல்லுவோம் அப்படின்னு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமன் ஆரம்பிச்சா அது என்ன பயணம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், அது என்ன பயணம்? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு வேலை மிச்சம், இல்லைன்னா அதையும் விளக்கணும். இது திருப்பயணம். பஸ்ஸில் ஏறின உடனே டிரைவர் அந்த பாட்டை போடு அப்படின்னு டங்குன்னு குத்து பாட்டு போட்டாச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? பேர் என்ன பயணம்? புரிஞ்சா? உல்லாச பயணத்துக்கும் திருப்பயணத்துக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நாமெல்லாம் உல்லாச பயணிகள் அல்ல. உல்லாச பயணிகளுக்கு வெறுத்துரும். உல்லாச பயணிகள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள், உல்லாச பயணிகள் விழுந்து விடுவார்கள், காணாமல் போவார்கள். ஆனால் திருப்பயணிகள் அப்படி போக மாட்டார்கள். இப்ப நீங்களாம் திருப்பயணிகள், அதனால தான் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இதுல 4 பேர் உல்லாச பயணின்னு வச்சுக்கோங்க. நான் அவன்கிட்ட அப்படி பேசினா பூச முடிஞ்ச உடனே சண்டைக்கு வந்துருவான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் நான் உல்லாச பயணி? இந்த டூர் போறதுல இந்த பிரச்சனை இருக்கு. வேளாங்கண்ணிக்கும் நம்ம எங்க டூர் போட்டிருப்போம், அப்படியே போய் வேளாங்கண்ணி போயிட்டு மெட்ராஸ்ல போய் சாந்தாம பார்த்துட்டு வருவோம்னு நம்ம டூர் போடுவோம். இந்த உல்லாச பயணி 4 பேர் இருக்காம்ல, அவன் நைட்டோட நைட்டா போய் டிரைவரை கரெக்ட் பண்ணி வண்டியை எது வழியா விட்டுருவான்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. பாண்டிச்சேரி வழியா விட்டுருவான். அவன் 4 பேர் எதுக்காகத்தான் வந்தான்? பாண்டிச்சேரிக்கு போறதுக்காக வந்தவன். சும்மா கூப்பிட்டா வீட்டில் விட மாட்டாங்க. ஏன் பாண்டிச்சேரிக்கு போனோம்? அந்த சொல்லிட்டாங்க பின்னாடி ஆளுங்க, பாண்டிச்சேரியில் தண்ணி ஃப்ரீயா கிடைக்கும். எல்லாரும் திருப்பயணிகள். ஒரு 4 பேர் உல்லாச பயணி, அவனுக்கு சரக்கு வேணும், பாண்டிச்சேரியில் வாங்கணும். டிரைவரை கரெக்ட் பண்ணி வண்டியை கூட்டி விட்டுருவான். வேளாங்கண்ணில இருந்து பாண்டிச்சேரி வழியா மெட்ராஸ் போகணும். காலையில் போய் பார்த்தா எல்லாம் எப்படி பண்ணிய நைட் நீங்க தூங்கிட்டே பார்த்தா நாங்கள் பாண்டிச்சேரி வழியா வந்தோம் அப்படிமா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் அருமையாய் சொல்லி தருகிறார். நீ கவனமாயிரு, உல்லாச பயணியாய் மாற முயற்சி செய்யாதே, திருப்பயணியாயிரு. அதுவும் எப்படிப்பட்ட திருப்பயணியாயிரு? நம்பிக்கை நிறைந்து நிற்கிற, உற்சாகம் நிறைந்து நிற்கிற, வாழ்வில் கடவுளை பிடித்திருக்கிறேன் என்கின்ற உறுதிப்பாடுடைய திருப்பயணியாயிரு. இறுதி இலக்கு வரை போ, உனக்கு வெற்றியை தவிர தோல்வி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னங்கிறது தான் இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார். முதல் காரியம், தினம் 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 கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். நாமெல்லாம் ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிப்போம்? ஐயா ஐயா ஐயா. வேண்டுதல் ஜெபம் செய்கிறவர்கள் ஏராளம். ஆனால் கடவுளின் திருவுளத்தை அறிய ஜெபிக்கிறோமா? கேள்வி எங்க வந்துடுதுன்னு புரியுதா? ஆண்டவரே உமது திருவுளம் என்ன? சாமுவேல்கிட்ட அதைத்தான் கடவுள் பேசுகிறார். சாமுவேல் உடனே ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். இயேசு ஜெபிக்கிறார் கெத்சமனி தோட்டத்தில், தந்தை கடவுளே உம்முடைய மகன் தான் இருக்கிறேன், எப்பா சொல்லு என்ன வேணும்? இல்லை இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது, உனது திருவுளம் என்னன்னு சொல்லு, உன் திருவுளத்தின்படி நான் நடக்க சித்தமாக இருக்கிறேன்.
எனவே உங்கள் ஜெபத்தில் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிற ஜெபமாய் இருந்தால் ஆபிரகாமுக்கு அது இருந்தது. கடவுளை என்னப்பா பண்ணணும்னு கேட்பார் ஒவ்வொரு நாளும். அவர் சொல்லுவார், இன்னைக்கு எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போவார், திரும்ப வா, திரும்ப வருவார், உனக்கு குழந்தை தருவேன். இப்படித்தான் நீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என் பொண்டாட்டி அவசரப்பட்டு வேலைக்காரிக்கு ஒரு பிள்ளையை பத்துக்கன்னு சொல்லி வேற கொடுத்துட்டா, இஸ்மாயில் ஒரு பையன் வந்துட்டான், எனக்கு என்னமோ இவன் தான். நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு குழந்தை தருவேன், அந்த குழந்தை நிற்கும், 2000 வருஷமா நிக்கி. பயங்கரம். அதுதான் விவிலியம் நிலைத்து நிற்கிறது. இந்த இஸ்ராயேல் மக்கள், யூத இனம் 2000 ஆண்டுகள் இன்னும் கலப்பினம் இல்லாமல் இருக்கிறது. யாருடைய வாரிசு? ஆபிரகாமினுடைய வாரிசு. யார் பேர் சொன்னா? கடவுள் சொன்னார், உனக்கு தருவேன். இதை ஆபிரகாம் நம்பினார், விசுவாசித்தார். எனவே நாம் விசுவாசத்தின் பிள்ளைகள். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணுமானா, குறப்பிரசவமா இருந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட பிரசவமா இருக்கணும்? கண்ணு கட்டிய தூரம் வரை எதுவும் தென்படவில்லை என்றாலும் நீ பயணிக்கிற பாதையில் இறுதி உண்டு, உறவு உண்டு, அருள் உண்டு, ஆசி உண்டு என்று நீ போயிட்டே இரு. அந்த நேரத்தில் அதை யார் கொடுப்பா? கடைசியில் உனக்கான பரிசை யார் தருவா? கடவுள் தருவார், தரணும். ஏன்னா உன் பயணம் உறுதியான பயணம், உன்னுடைய பயணம் நம்பிக்கையின் பயணம், உன்னுடைய பயணம் எதிர்நோக்கின் பயணம், உன்னுடைய பயணம் விடாப்பிடியின் பயணம், விட்டு விடுகிற பயணம் அல்ல. நல்ல ஒரு வாக்கு. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடவுளின் திருவுளத்தை அறிந்து நடக்க வழங்கிவிட்டோம் என்றால் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அதுக்கு தான் குழப்பம் இருக்காது. அதுக்கு தான் மனசுக்குள்ள எப்போ பார்த்தாலும் திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பயம் வராது. குழப்பம் இருக்காது, டென்ஷன் இருக்காது, பயம் இருக்காது. ஏன்? பாதையை போட்டு கொடுத்தவன் அவன். நான் திருப்பயணி, அவ்வளவுதான். அவன் என்னைய கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பான், சேர்த்த இடத்துல எனக்கு பலனை தருவான். இப்படி ஒரு மனப்பான்மை தான் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். எனவே அதை சிறப்பான முறையில் இன்றைய வாசகம் நமக்கு உறுதி செய்திருக்கிறது. இன்னொரு தடவை வாசகத்தை வாசித்துருவோம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுங்க, மற்றவங்க நான் சொல்ல சொல்ல சொல்லணுங்க. நீங்கள் காத்து கொண்டிருப்பது, நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பது, நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது முழு உறுதி பெரும் பொருட்டு. என்ன பெரும் பொருட்டு? முழு உறுதி பெரும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும், சொல்லுங்க, எங்களில் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தை, முன்பு காட்டிய அதே ஆர்வத்தை இறுதி வரை காட்ட வேண்டும். இதுவே கடவுளின் விருப்பம். இவ்வளவுதான். அடிச்சு போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்.